கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாதாக. இந்த வாரத்தின் மத்திய நாளின் வேளையில் ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபத்தோடு கூட இன்றைய பாடல் கூட்டத்திற்கு நாம் கடந்து போக இருக்கிறோம். எல்லா நல்லிவுகளுக்கும் ஊற்றும் காணரும் கர்த்தருமாய் இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஆண்டவரே நித்தியத்திற்கான வழி என்கிற அந்த தலைப்பின் கீழாக கருகலான சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியங்கள்படி நாங்கள் நடப்பதற்கு பரலோகத்தின் ஆவியானவர் எங்களுக்கு பலன் தாரும். அடிச்சுவடைகளை கிட்டி சேர கர்த்தர் உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிற உடைய மகனை விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக பாடுகிறோம். அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி, மகிமை தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி, மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, தேவன் என்னில் வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் என்னில் வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, தேவன் இந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் இந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையில நம்முடைய சமூகத்தில் அருமையான ஐயா ஜெய்கர் ஸ்டீபன் அவங்க நம்மோடு கூட இருக்கிறாங்க. இந்த நாளிலுடைய வார்த்தைகளை அவங்க நமக்கு கொண்டு வருவாங்க. அதற்கு முன்பாக நம் ஜெபத்தோடு கூட இந்த நாளுக்குள்ள கடந்து போக இருக்கிறோம். செல்வி தேவசகாயம் சிஸ்டர் அவங்க நமக்காக இந்த நேரத்தில் ஜெபிப்பாங்க. இந்த ஜெபம் முடிஞ்சோன்னே நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளுக்குள்ள கடந்து போவோம். செல்விக்கா ஜோமனம். స్తోత్రేసప్పా నన్ను తుదికిరే స్తోత్రకరపా துதிக்கிறப்பா துயாதி துதிவரே மே துதிக்கிறப்பா துதிக்கி பாத்திரம்லவரே மே நன்றோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த சாயங்கால வேலையாப்பா எங்களுக்கு ஆண்டவரே எசப்பா மகன் கொண்டு வர மண்ணாவேப்பா அந்த ராத்திரி வேலையில எங்கத்தாவே உடைய பிள்ளைகளுக்கும் அப்பா உடைய ஊழியக்காரமான் கொண்டு வர அப்பா பரலோகத்தின் ஆவிக்குரிய மண்ணாவே கர்த்தாவே எங்களுக்கு கேட்டு அது நடக்க உதவி செய்யுங்க எசப்பா. எங்களுக்கு ஒரு விஷயம் எங்களை ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்துங்க எசப்பா. நாங்க பரிசுத்தமாய் அப்பா அதை கேட்கத்தக்க ஆண்டவரே எங்களுக்கு அப்பா நல்லதுப்பா எசப்பா. வாஞ்சி அப்பா நீங்க தாங்கப்பா எசப்பா. எங்களோட நீங்க கூட இருங்கப்பா. வந்திருக்க பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பேராய் நீ ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. வந்தது நல்லதுன்னு காணவும் என் தேவனே இயேசுசாமி காண உதவி செய்யுங்க ஏசப்பா. வந்திருக்க பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா. எங்களுக்கு தேவையான பரலோகத்தின் ஆவிக்குரிய மன்னாவை தரப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பேச போற மகனை மறைத்து நீர் பேசும் வெளிப்படுத்தும் எங்களோடு கூட இருங்க. எல்லா துதிக்கான உமக்கே செலுத்துகிற ஜீவல்ல பிதாவே, ஆமென்.
இந்த விரிவான வேளையில அருமையான சகோதரர் நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். நம் ஜெப சிந்தையோடு கூட காத்திருப்போம். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் தேவன் நம்மளை சுகமாய் காத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை சோஸ்தரிப்போம். அநேகர் நம்மிடம் வந்து கடந்து சென்றிருக்கலாம், அநேகர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கலாம். அவர்களை நாம் இரக்கமாய் நினைத்துக் கொள்வோம். ஆண்டவர் சீக்கிரமாய் வர வேண்டும் என்கிற எண்ணம் நம் மனதில் உண்டாகி அவரை போல நாம் மாறுவதற்கு முழுமையான ஈடுபாடை காட்டுவதற்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் பாடமாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்ம ஒரு தலைப்பின் கீழே பாடத்தை படித்து வருகிறோம், நித்தியத்திற்கான வழி என்று சொல்லி. ஒவ்வொரு வாரமும் நாம் படிக்கும் பொழுது அதனுடைய கருப்பொருளை, அதனுடைய சாராம்சத்தை நம்ம வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு பிரயாசப்படாவிட்டால் இந்த போதனையை நம்ம உட்கார்ந்து கேட்கிற இந்த 30 வினாடிகள் வீண் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இது என்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு செய்தி அல்ல, என் வாழ்க்கையில் தேவனுடைய அன்பை உருவாக்குவதற்கான செய்தி. இது இந்த மணித்துளிகளை கேட்டுவிட்டு அடுத்த மணித்துளியில இன்னொரு செய்தி கேட்டுவிட்டு அதற்கு பிறகு இன்னொரு செய்தியை கேட்டு கடந்து போக வேண்டிய ஒரு செய்தி அல்ல. இம்மையில் மாத்திரம் அல்ல, புதிய வானம் புதிய பூமியில நாம் சுமந்து போவதற்கு ஏதுவான ஒரு ஞானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செய்தி. நான் கடந்த 3 வாரங்களாக ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டேன். நான் உங்க போதகர் ஜெயராஜ் அவர்கிட்ட நான் சொன்னேன், 6 மாதங்களுக்கு முன்பாக இதே 3 செய்திய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாம் கூடும் பொழுது 2 பாகங்களாக நான் கொஞ்சம் விரிவா நான் பேசினேன். எனக்கு மறுபடியும் இந்த செய்தியை பேசுறதுக்கு மனசுல ஒரே கொடைச்சல். யாராவது எழும்பி ஏதாவது கேட்டா அல்லது சொன்னதையே சொல்லிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு மன வருத்தம். ஆனாலும் ஒரு கோர்வையா இதை சொல்ல வேண்டியிருக்கிறது. யாராவது முன்பு கேட்காதவர்கள் பார்க்க நேர்ந்தால் அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நினைத்திருந்தேன். யாராவது இந்த செய்தியை முடிஞ்ச உடனே இது முந்தி பேசுனது நாங்க கேட்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்க்க ஒரு நினைவு வந்திருக்கலாம். ஆனா யாரும் சொல்லல. சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் பிரசங்கா இருக்கு, ஒரு மனசுல ஒரு தெம்பு தானே. விசுவாசிகள் அதை பின்பற்றுகிறார்கள், அதை ஆர்வமாய் கவனிக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அப்படி மறந்து போகக்கூடிய செய்தி அல்ல இது. மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தெய்வன் இவர். நான் என்ன அவரை நேசிக்கலையா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. திருமதி எலன் அவர்கள் எழுதும் பொழுது நான் அவரை அறிய வேண்டிய விதமாய் அறியவில்லை என்று எழுதுகிறார்கள். எனக்கு இவரை தெரியாதா என்று நினைச்சு விடாதீர்கள். நாம் அறியாத குணலட்சணைகள் எல்லாம் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது நம்முடைய இருதயத்துக்குள்ள உருவமாய் மாற வேண்டும். நம் கடந்த வாரங்களில படித்தது, தேவன் அவருடைய நாமத்தின் மூலமாக அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவராலே சிருஷ்டிக்கப்படுகிறவர்களுக்கு, மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிடுங்க, அவராலே சிருஷ்டிக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய ஸ்தானங்களை பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்த ஆவியானவர் என்றும் தாழ்த்தி கொண்டதை நாம் பார்த்தோம். அநேக நேரங்களில் தேவன் தம்முடைய அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தினார் என்போம். சிலுவையிலேயும் அவர் அன்பு வெளிப்படுத்தப்பட்டது.
ஆனா ஆதியிலேயே அவர் அன்பாய் இருக்கிறார். எப்படி அன்பாய் இருக்கிறார் என்று சொன்னா, அவருடைய சிருஷ்டிகளுக்கு அவர் வெளிப்படுத்த வேண்டிய அன்பை வெளிப்படுத்தி செயல்முறைகள் காட்டுவதற்காக தங்களுடைய நிலைகளை மாற்றி வைத்துக் கொண்ட கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இது நாடகம் அல்ல, நிஜம். அதனாலதான் நீங்க வேதாகம் முழுவதிலும் திருமதி எலன் ஒயிட்டிலும் குமாரன் எப்பொழுதும் பிதாவினுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவரை காணப்படுவார். ஆவியானவர் எப்பொழுதும் குமாரனுக்கு ஒத்தாசை செய்கிறவராக காணப்படுவார். ஆயினும் இவர்கள் தேவன் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதுக்குதான் அந்த நிலை மாற்றத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர்கள் தங்களை அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள் ஈடுபடுத்தி கொண்டாலும் இவர்கள் தொழுகைக்குரியவர்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது அதை பிதா உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். இப்ப இந்த தெய்வனை இப்படி அவர்களுக்காக தங்களுடைய நிலைகள் எல்லாம் மாற்றி அமைக்கிற அந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள பிரயாசப்படும் பொழுது நம் மனதிலே தேவன் என்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த தெய்வனை இங்கே பார்ப்பதற்கு பிரயாசப்படக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேதாகமத்தின் தேவனை ஏற்றுக்கொள்கிற மனசு நமக்கு வேணும். இதை நான் மறந்துடக்கூடாது. நான் இதை அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன். ஏன் அப்படின்னா, தேவன் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், அவர் இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுல இருக்குது. அதையெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு என் தேவன் முற்றிலும் மாறுபட்டவர் என்பதை வெளிப்படுத்தும் பொழுது நான் அதை கிரகித்துக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படும் பொழுது இன்னொரு முக்கிய காரியத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். இங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கிற தேடி ஆராய்ந்து பார்த்து எனக்கு பிள்ளைகளை என் தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம தேவனை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய சாயலாய் மாறுவதற்கும் என்ன செய்யணும் அப்படின்னு படிக்கும் பொழுது, ஒன்றான மெய் தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிரமாணத்தை கை கொள்ளணும், ஆனா இவரை அறியாமல் கை கொண்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. விசுவாச வைராக்கியம் வர வேண்டும், இவரை அறியாமல் அந்த வைராக்கியம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் வேதாகமத்தில் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரோ அதை அப்படியே கிரகித்துக் கொண்டு அதை அப்படியே பிரதிபலிக்கணும். அப்ப தேவனுடைய சாயல் உள்ளத்தில் உண்டா. இது ஒரு 30 நிமிடம் கேட்டுட்டு போற செய்தி அல்ல. அடுத்த ஜீவிய நாட்கள் முழுவதும் என் வாழ்க்கையில நான் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. மிகவும் நேசிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்கிற செய்தி. இவரை அல்லாமல் வேறு ஒருவரை நான் நேசிக்க முடியாது, சேவை செய்ய முடியாது, தொழுது கொள்ள முடியாது, இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேற யாருக்கு நான் கீழ்ப்படுவேன் என்கிற இருதய தூண்டுதலை உண்டாக்க வேண்டிய ஒரு செய்தி. நான் அதனாலதான் அதை ரொம்ப துண்டு துண்டா பிரிச்சுக்கிட்டேன். இது முழுமையா நான் படித்து முடிக்கும் போது 6 மாதம் ஆகிவிடும். பாஸ்டர் நம்ம ஜெயராஜ் அவர்களுக்கு நான் அனுப்புறேன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, நம்மளுடைய தேவன் யார்? ஒரு வசனம் இருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கணும். மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன் என்கிற தலைப்புல நம்ம படிக்கிறது தனித்தவர் ஆயினும் உறவாடுகிறவர் அப்படிங்கிற தலைப்புல படைக்கிறோம். அவர் எப்படி உறவாடுகிறார், எப்படி தனித்திருக்கிறார், என்ன செய்யறார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது நம்ம வாழ்க்கையில அறிவுல ஏறது இல்லை. என் சுவாபத்துல மாறி வர வேண்டிய ஒரு குணமாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். யாத்திராம் 6வது அதிகாரம் 3வது வாக்கியம், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே அவர்களுக்கு அறியப்படவில்லை. இந்த வசனத்தை பார்த்த உடனே என்னடா யெகோவாவின் நாமத்தினால அறியப்படவில்லையே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு நீங்க பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, யெகோவாவின் நாமத்தினாலே அவர் அறியப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தினாலே அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். கேள்வி எழுப்பிடாதீங்க. யெகோவாவின் நாமத்தினால அறியப்படவில்லை என்று சொல்றாரு, அப்ப எப்படி அவருடைய யெகோவாங்கிற பேர்ல இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறார். நம்ம சரியா விளங்கிக்கணும், வேதாகமத்தை சரியாய் விளங்கி கொள்ள வேண்டும்.
வேதாகம் அப்படி வாசிச்சுட்டு போற வேதாகம் இல்லைங்க. ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு அதுல இருந்து விளக்கத்தை அப்படியே நான் யோசித்துக்கிட்டு இருக்கிறது இல்லைங்க. வேதாகமத்தை ஆராய்ந்து வாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று சொல்றாரு பாருங்க. அங்க சொல்றாரு, சர்வ வல்லவருடைய நாமத்தினால் நான் அறியப்பட்டிருந்தேன், யெகோவாவின் பேர்ல நான் அறியப்படலன்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 4:1 வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காயினை பெற்று கர்த்தரால் யெகோவாவால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றான். சரிங்களா? அங்க ஆதாமு யார் மூலமா நான் குழந்தையை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், ஒரு மனுஷன் என பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் யெகோவா மூலம் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு நான் யெகோவா என்ற நாமத்தில் அறியப்படவில்லை என்று சொன்ன தேவன் ஆதியாகமம் 15:7 என்ன சொல்றார் தெரியுமா? பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன் ஊர் என்கிற கல்தியருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த யெகோவா நானே என்றார். அழைத்து வந்த கர்த்தர் யெகோவா மூல பாஷையில் இருக்கிறது. யெகோவா நானே என்றார். இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு நான் யெகோவா தான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா மோசேயின் இடத்துல சொல்லும் பொழுது, எப்ப நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோப்புக்கு எல்லாம் யெகோவாங்க நாமத்துல அறியப்படல, ஆனா இவர்களுக்கு நான் யெகோவாங்கிற நாமத்துல அறியப்பட போகிறேன், சர்வ வல்லமை உள்ளவர் என்ற நாமத்துல நான் உங்களுக்கு அறியப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இன்னும் கூடுதலா போய் பார்ப்பேன் ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்று சொல்லி ஆதியாகமம் 22:14 வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். சரிங்களா? யெகோவாங்கிற நாமத்தில் அவன் பெயரிடுகிறான். அதனால் கர்த்தருடைய யெகோவாவுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்ப என்ன இதுல இருக்கிறது, எப்படி விளங்கிக்கிறது? என்ன யெகோவா இருந்தா அறியப்படலன்னு சொல்லிட்டாரு. இங்க பார்த்தா ஆதாமே யெகோவாங்கிறாரு, ஆபிரகாமுக்கு நான் யெகோவான்னு சொல்றாரு. ஆபிரகாம் அவரை யெகோவாங்கிற பேரை விடுறான், அவன் அறியப்படவில்லைன்னா என்ன? யாத்திராகமம் 6:3 சொல்ற பாருங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன் எல் ஷடாய் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோப்புக்கும் தரிசனமானேன், ஆனால் யெகோவா என்கிற பெயரிலே அவர்களுக்கு நான் அறியப்படவில்லை. அதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களுக்கு நான் சர்வ வல்லமை உள்ளவர்களா என் தன்மையெல்லாம் காட்டுனேன், ஆனா யெகோவா என்கிற என் தன்மையை அவர்களுக்கு நான் காட்டவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது சர்வ வல்லமை உள்ளவர்களாய் தம்மை அவர் காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு ஒரு வழிநடத்தினார். ஆனா அவருக்கு யெகோவா அப்படிங்கிற தன்மையில என்ன செய்யல, அவர்களுக்கு அவர் தம்மை இணைச்சவில்லை, வெளிப்படுத்தவில்லை. அந்த கேரக்டர், அந்த குணாதிசயம், அந்த தன்மை இணைச்சவில்லை, வெளிப்படுத்தப்படவில்லை. யாருக்கு தான் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இஸ்ரவேலருக்கு. என்ன அந்த தன்மை அப்படிங்கிறத தேவனே அங்க வெளிப்படுத்துக ஒரு காரியத்தை நம்ம நினைச்சு முடிகிறது, பார்க்க முடிகிறது. அந்த யெகோவாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை வேதமே தேவனே அங்கே மோசேயின் இடத்துல சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. யாத்திராகமம் 3:14 வாசிக்கும் போது, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயோட சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். The character of Jehovah is revealed here. இங்க என்ன ஒரு தன்மையை தேவன் வெளிப்படுத்துகிறாரோ, ஒரு இண்டிபெண்டன்சி, ஒரு தனித்துவத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரோ, அதுதான் யெகோவா என்கிற நாமத்தினுடைய விளக்கம். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எப்படி, எல் ஷடாய் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பது போல, யெகோவா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் இருக்கிறவராக இருக்கிறான். I am self-existent, eternal, நித்தியமானது. இந்த ஒரு தனித்துவமாய் செயல்படுகிற ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு நான் முன்னாடி வெளிப்படுத்தப்படலப்பா. ஆபிரகாமுக்கோ, யாக்கோப்புக்கோ, ஈசாக்குக்கோ வெளிப்படுத்தப்படல. ஆனா நீ போய் சொல்லு இஸ்ரவேலிடத்துல, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். I'm Jehovah, the self-existent. என்னால தனித்து செயல்பட முடியும், யாரும் எனக்கு அவசியம் இல்லை. ரொம்ப நம்ம போக முடியாது. நம்ம இருக்கிற நேரத்துல நான் 22 ஸ்லைட் தான் வச்சிருக்கேன், முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மேனுஸ்கிரிப்ட் ரிலீஸ் இந்த தனித்துவத்தை குறித்து விளங்கிக்கிறதுக்காக, என்னது அந்த தனித்துவம்? ஒரு இண்டிபெண்டன்சி, ஒரு செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், ஒரு இட்டர்னிட்டி, இது என்னது?
மேனுஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 3 பக்கம் 208. நம்முடைய உலகத்தின் உருவாக்கத்தில் தேவன் முன்பே இருந்த பொருளுக்கு அல்லது கருப்பொருளுக்கு சார்ந்திருக்கவில்லை. ஏனென்றால் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை. மாறாக எல்லா காரியங்களும் கருப்பொருள் அல்லது ஆவிக்குரியது கர்த்தராகிய யெகோவாவின் சத்தத்தில் தோன்றியது. மேலும் அவருடைய சொந்த நோக்கத்திற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. வானங்களும் அவைகளின் சர்வ சேனையும் பூமி அவர்கள் அனைத்தும் அவருடைய கர்த்தரின் கிரியை மட்டுமல்ல, அவை அவருடைய வாயின் சுவாசத்தால் தோன்றியது. அவருக்கு எதுவும் தேவையில்லை இங்க வாழ்றதுக்கு. அவர் ஜீவித்து கடந்து செல்வதற்கு, நித்தியமாய் ஜீவதற்கும் அவர் எதையாவது உன்னை செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒன்றுமே தேவையில்லை. That is the power of Jehovah. தனித்து செயல்பட முடியாது. அவருக்கு எதையும் சார்ந்திருந்து செயல்பட வேண்டியதில்லை. அவரால் முழுமையாக முழு பூரிப்போடு முழு சந்தோஷத்தோடு நிறைவோடு அவரால் தனித்து செயல்பட முடியும். எதையும் தனித்து ஏற்க முடியும். எதையும் அவர் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. அவர் நினைக்கிறது நடக்கும், சொன்னால் நடக்கும். அவ்வளவு பவர்ஃபுல் காட். இதை நீங்க வேதாகமத்துல அறியலாம். எபிரேயருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம், சங்கீதம் 14:5, சங்கீதம் 36 ஆகிய வசனங்கள்ல அவர் தனித்து செயல்படுறார். இந்த சிருஷ்டிப்புல அவர் முழுமையாய் தனித்து இருப்பார். எதையும் சார்ந்து இருக்க மாட்டார். அதே மாதிரி ரட்சிப்பின் திட்டத்துல போனீங்க அப்படின்னு சொன்னா அது என்னுடையது அப்படின்னு சொல்லி முழுமையா அந்த பொறுப்பு அவர் எடுத்து செயல்படுறத பார்க்க முடியும். He is an independent God who can act independently. தனித்தவரால் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். இன்னும் அதை தெளிவாக சொல்றாங்க. சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் பக்கம் 56. யெகோவா நித்தியமான தன்னிறைவான சிருஷ்டிக்கப்படாத ஒருவர். அவர்தான் ஆதாரம் மற்றும் எல்லாரையும் ஆதரிப்பவர். அவர் மட்டுமே உயர்வான பயபக்திக்கும் தொழுகைக்கும் தகுதி உள்ளவர். நம்ம ஒரு மூல பாஷையில இருந்து அர்த்தத்தை எடுத்து பார்த்தோம். எலன் ரைட்டிங்ல போன அந்த அர்த்தத்தை அப்படியே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அதனாலதான் எலன் ரைட்டிங்ல போயிடுறது. இதை நான் மூல பாஷையில சொல்லி இருக்குது. அவர் தனித்தவர், அவர் எதையும் சார்ந்து இருக்கவில்லை, அவர் சிருஷ்டிக்கப்படாதவர் அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னா அது என்னுடைய வார்த்தை. ஆனா இது தேவனுடைய வார்த்தை. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதனாலதான் நிறைய குறிப்புகள் எடுத்து நான் பேசி விடுவேன். ஏன்னா நம்மளா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க சொல்லிட்டாங்கன்னா தேவனுடைய வார்த்தை அதை மாற்ற முடியாது. சரிங்களா? அப்ப யெகோவா என்பது நித்தியமான தன்னிறைவான சிருஷ்டிக்கப்படாத ஒருவர். அவரால் தனித்து இயங்க முடியும். மனசுல ஆகிக்கிறீங்க. And that is God. அவர்தான் தேவன். சரிங்களா? அவர்தான் தேவன். இப்போ நம்ம படிச்சதுதான் அந்த விழுகையெல்லாம் குறித்து கொஞ்சம் படித்தோம். இப்பவும் கொஞ்சம் அதை நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்வது இந்த பாடத்தை அறிந்து கொள்வதற்கு நல்லா இருக்கும். தேவனுடைய சாயலை படிக்கிறோம் இல்லைங்களா? அவருடைய சாயல்னாலே நாம் உருவாக வேண்டும் இல்லையா? இழந்து போனதை மீட்க வேண்டும் இல்லையா? அப்போ அந்த நடந்த சம்பவங்களெல்லாம் பார்த்து தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து அப்படி மாற வேண்டும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்ன கட்டளையை மீறி நன்மை தீமை விருட்சத்தின் கனியை புசித்த பிறகு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 3:22. பின்பு தேவனாகிய கருத்து, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். ஆண்டவர் விழுகைக்கு முன்பாக மனிதனை சிருஷ்டிக்கும் போது சொன்னார், நமது சாயலாக உண்டாக்குவோம் என்று சொல்லி. இங்க விழுகைக்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மள மாதிரியா மாறிட்டான்ப்பா, அவன் நன்மையும் தீமையும் அறியத்தக்கவனாய் மாறி போனான். அப்ப தேவனுடைய தனித்தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு குணலட்சணம் என்ன சொன்னா, அவருக்கு நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தனித்து இயங்கக்கூடியவர். அவரால எதையும் செய்ய முடியும், யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம், எதனாலும் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. அவர் வார்த்தையால எதையும் மாற்றி அமைக்க முடியும். அவ்வளவு வல்லமையான தேவன் எதை அறிந்தவர்கள் என்று சொன்னால் நன்மையையும் தீமையும் அறிந்தவர்கள். ஆதாமும் ஏவாளும் விழுகைக்கு பிறகு எப்படி மாறி போனாங்க அப்படின்னு சொன்னா நன்மையும் தீமையும் அறிந்தவர்கள். நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறோம் சொன்னா நன்மையையும் தீமையும் அறிந்தவர்கள். நம்மளும் யாரை போலதான் உட்கார்ந்து இருக்கிறோம், தேவனை போல இருக்கிறோம். என்ன நமக்கு என்ன சாயலம் மாறணும்?
தேவ சாயல் இருக்குன்னு சொல்றாரு. ரெண்டு தான் நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். மறுபடியும் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் எப்படிப்பட்ட தன்மை உடையவர் என்பதை மிக தெளிவாக வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம இதை சொன்னா புரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்கெல்லாம் நான் வசனத்தை எடுத்து கோர்த்து வைக்கல, வாசித்து நேரம் ஆயிரும். அவர் நன்மையையும் தீமையையும் அறிகிறவராய் இருந்தாலும் நன்மையை மாத்திரம் செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க ஒருவேளை குறிச்சு வச்சிருக்கா, சரி, அவர் நன்மையை மாத்திரம் செய்கிறவர், அதை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல சில வசனங்களை சொல்லுகிறேன். ஆபகுக் 1:13, அப்போஸ்தலர் 10:38, ஆதியாகமம் 4:7, யாக்கோப்பு 4:17. சரிங்களா? அவருக்கு நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும். ஆனா எதை மட்டும் செய்கிறவர்? நன்மையை மாத்திரம் செய்கிறவர். இதுதான் அவருடைய சாயல். இந்த சாயல்ல தான் மனிதனை சிருஷ்டித்தார். அந்த நன்மையை மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு தன்மையோட சிருஷ்டித்தார். அவன் அதை இழந்து தேவனுடைய இன்னொரு பக்கமான நன்மையும் தீமையும் அறிஞ்சுட்டான். இன்னும் அவன் என்ன செய்யணும்னு சொன்னா, எப்படி தனித்து இருக்கக்கூடிய கருத்து நன்மையை மாத்திரம் செய்கிறவர். அவரால் தீமையை செய்ய எல்லாம் முடியும், ஆனா அதை செய்யவே மாட்டார். தீமை வெறுக்கிற கருத்து, தீமையின் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டார். அவர் நன்மையை மாத்திரம் செய்வார். அப்படித்தான் நீங்களும் நானும் இருக்கணும். அப்ப நன்மையை மாத்திரம் செய்யறது இல்லை, நிறைய பேர் செய்வாங்க. ஆனா நீங்கள் நானும் நன்மையை செய்ய தீர்மானிக்கும் போது எல்லாம் நம்ம மனசுல ஓட வேண்டியது, என் தேவன் நன்மையும் தீமையும் அறிந்திருந்தாலும் நன்மையை மாத்திரம் செய்கிற கருத்து, ஆகினாரே நான் நன்மை செய்வேன். That will invest the love of God in my heart. நம்ம அவரை மறந்துட்டு நம்ம பாட்டு எவ்வளவு நன்மை செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. என் வாழ்க்கையில நான் தீர்மானம் எடுக்கும் பொழுது, நான் நன்மையை செய்ய தீர்மானிக்க, என் தேவன் இப்படி இருக்கிறார், ஆகினாரே இதை செய்வேன். அதுதான் எனக்குள்ள தேவனுடைய சாயலை உருவாக்கும், தேவன் மீது அன்பை உருவாக்கும். சரி, எதனால இவர்கள் தீமையை கொண்டு வந்தார்கள்? விழுகை என்ன செஞ்சது? எஜுகேஷன் பக்கம் 25, அவர்கள் கண்கள் உண்மையில் திறக்கப்பட்டன, ஆனால் திறப்பு எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. தீமையை பற்றிய அறிவு, பாவத்தின் சாபம், இதுதான் எல்லாம் மீறுபவர்கள் பெற்றவை. என்னத்த மீறுகிறவங்க பெற்றாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் நன்மையை மாத்திரம் செய்கிற கருத்து இல்லைங்களா? அந்த நன்மையை செய்யாம அதற்கு எதிராக நான் செயல்பட்ட எண்ணத்தை பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு அறிவு வருது, பாவத்தினுடைய அறிவு. அந்த அறிவை எவ்வளவு அதிகமாய் வளர்க்கிறோமோ அவ்வளவு கடினமாய் நீக்க வேண்டும். 2 மடங்கு எஃபர்ட் போட்டாதான். பாவ அறிவை எவ்வளவு வளர்க்குறீங்களோ அதை அழிக்கிறதுக்கு அதே மாதிரி 2 மடங்கு என்ன ரொம்ப கடினம். அதனால வளர்க்காம இருக்கிறது சால சிறந்தது. ஒரு பாவத்தினுடைய அறிவு அதனால வரக்கூடிய சாபம் தான். பணத்தினாலேயே விஷம் எதுவும் இல்லை, பாவம் வெறுமனே பசிக்கு உட்பட்டதல்ல. என்ன பிரச்சனை பாருங்க, தேவனுடைய நற்குணத்தின் மீது நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மீதான அவநம்பிக்கை, அவருடைய அதிகாரத்தை நிராகரித்தல். இன்னொரு வாசிக்கிறேன், தேவனுடைய நற்குணத்தின் மீதான அவநம்பிக்கை, அவருடைய நல்ல குணம் இருக்கு, நன்மையை மாத்திரம் செய்கிற குணம், அது மேல ஒரு அவநம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மீது ஒரு அவநம்பிக்கை, அவருடைய அதிகாரத்தை நிராகரித்தல் ஆகியவை நமது முதல் பெற்றோர் மீறுபொருளாக ஆக்கியது. அப்ப நான் மீறாதவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அந்த குணத்தின் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும், அந்த நன்மையை செய்கிற சாயல் மீது மாற வேண்டும், அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வேண்டும், அவருடைய அதிகாரத்தை நிராகரிக்காமல் அதற்கு கீழே நான் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டியது. 3 இருக்கும் பாத்தீங்களா, இந்த 3 கடைசி காலத்துல டம்மி ஆயிரும், ஒண்ணும் இல்லாம ஆயிரும். பைபிள கதை புக்குன்னு சொல்லுவான், ஏசுங்கிறது ஒரு சும்மா ஒரு அசம்ஷன் அப்படின்னு சொல்லுவான். தேவனோட அதிகாரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் சும்மா அங்க விதைச்ச விதை வளைஞ்சு வரும். அதை இங்க காயின் இடத்துல பார்க்கலாம். காயின் இப்படிப்பட்ட ஒரு குணத்தை வெளிப்படுத்துறதை இங்க பார்க்க முடியும்.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகுது. அப்ப இப்பமே என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடும் என்னுடைய சிந்தனையும் ஆண்டவரை சார்ந்து, அவருடைய குணம் இப்படி இருக்கு, நான் அப்படி இருப்பேன். அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதை நம்புவேன். அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்ற ஒரு அதிகாரத்துக்குள்ள போகிற அனுபவம் நன்மை செய்கிற அனுபவம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேவன் நன்மையும் தீமையும் செய்கிறதுக்குரிய சகல வல்லமையும் படைத்தவர், சகல உரிமையும் அவரிடத்தில் இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் இண்டிபெண்டன்சி, அவர் செல்ஃப் ஏதோ அவரை பாதிக்க முடியாது. ஆயினும் அவர் நன்மையை மாத்திரம் செய்வார். நான் இனி நன்மையை செய்கிறவராய் மாறணும்னா தீமை வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய குணத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை, தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு அவநம்பிக்கை, தேவனுடைய அதிகாரத்தை நிராகரிக்கிற அந்த சூழ்நிலை தான் தீமையை செய்கிற அறிவை இடத்துல கொண்டு வந்தது. இனி இந்த தீமை செய்கிற அறிவு எனக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, அது விலகி போகணும் அப்படின்னு சொன்னா, நான் முழுமையாய் என் தேவனுடைய குணத்தை நேசிக்கிறவனாய் மாற வேண்டும். நன்மை செய்கிறதிலே ஒரு நம்பிக்கை உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவனாய் மாற வேண்டும். தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிறவனாய் மாற வேண்டும். அதுல முழுமையான நம்பிக்கை வைக்கிறவனாய் மாற வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். That is the standard of God. அவருக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த நிலைப்பாடு, குமாரனுடைய நிலைப்பாடை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லி கொடுப்பாரு நமக்கு, பிதா என்ன சொன்னாலும் செய்வேன். அவர் தேவன், நீங்களும் நானும் தேவன் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்க வேண்டும் என்பதற்காக, அதை கற்றுக் கொடுப்பதற்காக அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவராக, பிதாவுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய விருப்பமே இவருடைய விருப்பமாய் இருப்பதை வெளிப்படுத்துறாருல, பூமியில இல்ல பரலோகத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த குணம் என் கூட வரணும் பாருங்க ஐயா. ஒரு இண்டிபெண்டன்ட் காட் can do whatever he wishes. அவர் என்கிட்ட சொல்றாரு, என்னை போல இருன்னு சொல்லி, என் சாயலை திரும்பி பெற்றுக்க அப்படிங்கிறாரு. தீமையை அறிவை நீ அறிந்திருக்கிற, நான் வெறுக்கிறது போல அதை வெறுத்துரு, நான் விரும்பாத போல அதை விரும்பாதே. நான் எப்படி நன்மையை செய்ய மாத்திரம் விரும்புகிறோம், அந்த நன்மையை கற்றுக்கொண்டு அதை மாத்திரம் செய். என் வார்த்தையில நம்பிக்கையாயிரு, என் குணத்தை நேசி, நான் சொல்லுவதை செய். You will be saved. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் போறதுல எந்த வித ஐயப்பாடும் இருக்காது. நம்ம தொடர்ந்து ஒரு படிச்சதுதான் உங்களுக்கு நான் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த டைமை பார்க்கறது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ். நேரம் ஆயிட்டோம் நம்ம என்ன சொல்லிருக்கு, பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த ஒரு சுதந்திரத்தை மீட்டு கொடுத்தாருன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம சாத்தானுக்கு அடிமையா இருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்பதற்காக நம்ம இருதயத்தில் ஒரு பகையை உண்டாக்கினார், ஒரு கிருபையை கொடுத்தார், நன்மை விதைக்க பிரயாசப்பட்டார். அதனால நமக்கு சுதந்திரம் உண்டாயிடுச்சு. என்ன தீமையை மாத்திரம் செய்வதற்கான அடிமைத்தனத்தில் இருந்த என்னை மீட்டு அவரை போல நன்மையை செய்வதற்காக ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு, ஒரு பவர் ஆஃப் சாய்ஸ் கொடுத்திருக்காரு. Whenever you stand to decide for an action, ஒரு செயலை தீர்மானிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது, இந்த சுதந்திரம் எனக்கு மீட்டு கொடுக்கப்பட்டது நன்மையை செய்வதற்காக என்பதை மறந்துவிடக்கூடாது. என் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த சுதந்திரம் மீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மையை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த சுதந்திரம் மீட்டு எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை போல நான் மாற வேண்டும். அவர் எப்படி தீமையை அறிந்திருந்தாலும் தீமையை வெறுக்கிற கருத்தராய் இருக்கிறது போல, நானும் தீமையை வெறுத்து நன்மையை தேர்ந்தெடுப்பதாய் மாற வேண்டும் என்பதற்காக தேவனால மீட்டு கொடுக்கப்பட்டதுதான் அந்த சுதந்திரம். அதை மறந்துடக்கூடாது. Oh, we have power of choice. We have power of choice. For what? எதுக்கு? ஐயா, ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும், ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, என் தேவனுக்கு பிரியமான காரியத்தை, என் தேவனுக்கு நன்மையான காரியத்தை தேர்ந்தெடுப்பதற்காக மீட்டு கொடுக்கப்பட்டதுதான் அந்த சுதந்திரம். ஆனா நம்ம அது என்னமோ நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாங்கிறதுக்காக மீட்டு கொடுத்து நினைச்சு வாழ்ந்து கொடுத்துருக்கோம். எனக்கு நம்மளுடைய பிள்ளைகளை அவர் தனித்தவர். He can do whatever wish. ஆனா அவர் செய்கிறது போலவே என்ன செய்ய சொல்கிறார், அவர் செய்கிறது போலவே செய்ய சொல்கிறார். வேற ஒன்னையும் செய்யல. நீ எல்லாம் நன்மை செய், நான் தீமை செய்ய சொல்லல. எப்ப நான் தீமையை வெறுக்கிறேன், எனக்கு தீமை பிடிக்காதது, வேண்டாத, செய்யாத, என்னை போல நீ நன்மையை செய்ய சொல்றார். He wants us to be like him. அவர் செய்கிறது போலவே செய்ய விரும்புகிறார். நானும் பிதாவும் ஒன்றா இருப்பது போல இவர்களும் ஒன்றா இருக்க வேண்டும். அவர்கள் செய்கிறது போலவே நம்மளை செய்ய சொல்லுகிறார். அவர் நன்மையை தேர்ந்தெடுக்கிற தேவர். அவர் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிற அந்த கிருபையினால மீட்டு கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை உபயோகப்படுத்த நம்ம என்னத்தை தேர்ந்தெடுக்க போகிறோம்.
ஆண்டவர் இப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்ம நிறைய தடவை சொல்லுவோம், God can do whatever he wishes. It's true. அவர் நினைக்கிறதை எல்லாம் செய்ய முடியும். அவர் சிந்தையில் தோன்றுவதை எல்லாம் நிஜமாய் கொண்டு வர முடியும். அவர் கற்பனைகள்லாம் நடைமுறைக்கு வர முடியும். But my God is not such. என் வேதாகமத்தினுடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் ஆராதிக்க முடியாது தீர்மானித்திருக்கிற அந்த கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் முற்றிலும் மாறுபட்டவர். அவரால் எதையும் செய்ய முடியும். ஆனா எப்படி செயல்படுகிறார் தெரியுமா? அப்படிதான் நம்மளையும் செயல்பட சொல்றார். Patriarchs and Prophets பக்கம் 34. தேவன் தம்முடைய எல்லா உயிரினங்களிடம் இருந்தும் அன்பின் சேவையை விரும்புகிறார். அவருடைய குரலத்தை தன்னார்வ சேவை எல்லாருக்கும் அவர் வழங்கியிருக்கிறார். சரிங்களா? இது நம்ம உள்ள டீச்சிங்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராபக். நம்ம வரவே வராது. நோட்ஸ்னா நம்ம சொல்லிட்டோம்னா அதை விட்டுட்டு போயிடுவோம். இது நம்ம சொல்லிட்டோம், முன்னாடி வந்து நின்றுடுச்சு. சரி, தேவன் எப்படி செயல்படுகிறார்? He can act independently. என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அவர் என்ன செய்கிறார்? அப்படிதான் நம்மளும் செயல்படணும். Testimonies for the Church, Volume 6, பக்கம் 186. இயற்கையின் விதிகளை ஒதுக்கி வைத்து தேவன் தம்முடைய சட்டங்களின் மூலம் செயல்படுவது இல்லை. He has a set law. ஒரு இயற்கையினுடைய விதி இருக்கிறது, ஒரு இயல்பான விதி இருக்கிறது. அதெல்லாம் தூக்கி போட்டு I will do as I wish அப்படியே அவர் செயல்படுறது இல்லை. ஐயா, அவர் இப்படிதான் இருப்பேன், இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டார். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பார். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நம்மளையும் இருக்க சொல்லுகிறார். அவர் தமது கருவிகளின் சட்டங்கள் மற்றும் பண்புகள் மூலம் தமது வேலையை செய்கிறார். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வேலையை செய்கிறாரு. அவர் ஒரு விதியை ஏக்கி விட்டுட்டு இதுதான் கட்டுப்பாட்டு, இதுதான் விதி, இதுதான் ரூல், இதான் பிரமாணம், இதான் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு இருக்குல்ல, அவரும் அதற்கு இசைவாக இருக்கிறார். What a God is மிகவும் நேசிக்கப்பட வேண்டியது. மேலும் இயற்கையானது கர்த்தர் உரைக்கிறதா என்று அதற்கு கீழ்ப்படுகிறது. என்ன ஒரு அருமையான தேவனை நாம் தொழுது கொள்கிறோம் பாருங்க. நீங்களாம் நான் என்னால சிருஷ்டிக்கப்பட்டது, நான் ராஜா, நான் சிருஷ்டிக்க, அதனால நான் இப்படித்தான் இருப்பேன், நீங்களாம் அந்த கட்டுப்பாட்டு. அப்படி இல்லை என் தேவன். அவர் என்னதை அவர் செய்கிறாரோ அதைத்தான் செய்கிறார். அவர் எப்படி கட்டுப்பாட்டுக்குள் தன்னை வைத்திருக்கிறாரோ, அந்த கட்டுப்பாட்டை அவர் மீறி நடப்பது இல்லையோ, அப்படித்தான் உங்களை என்னை அந்த கட்டுப்பாட்டுக்கு இருக்க சொல்றார், அந்த அதிகாரத்துக்கு இருக்க சொல்றார். அந்த வார்த்தையை அப்ப சொல்லுகிறேன். நம்ம கட்டுப்பாடுகள் இருக்க முடியுதா? எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்கிறோம், நிறைவேற்ற முடிகிறதா? இது கேட்கறது ஈஸி இல்லைங்களா? நான் அநேக நேரங்கள இப்போ பிரசங்கத்தோட கேள்வி கேட்கறது கூச்சப்படுற ஐயப்படும். சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுல சுவிசேஷத்தை சொல்லிவிட்டோமா? நான் சொல்லலை, சொல்ல முடியல, வெக்கமா இருக்கு, பயமா இருக்கு. ஆனா கேள்வி கேட்கறது ஈஸி. என் தேவன் அவர் எப்படி தம்மை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறாரோ, அப்படியே நீங்களும் நானும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள, வேற கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. அவர் என்ன ஒரு ஒரு கொள்கையோட, ஒரு 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 கோட்பாடோட, ஒரு பிரமாணத்தோட, ஒரு கற்பனையோட அவர் தன்னை கட்டுப்படுத்தி செயல்படுத்துகிறாரோ, அப்படி போலத்தான் நீங்களும் நானும் அந்த கட்டுப்பாட்டுக்கு இருந்து விரும்புகிறார். அவர் என்ன பிரமாணத்தை தன்னுடைய ஜீவித்த அடிப்படையாக வைத்திருக்கிறாரோ, தன்னுடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக வைத்திருக்கிறாரோ, அதைத்தான் உங்களை என்னையும் செய்ய சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவன். அவரு படிச்ச நம்மெல்லாம் தேவையே இல்லை, அந்த பூமியும் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு அவரு பவர்ஃபுல் காட். ஆனா அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? யாத்ராம் 25:8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கி. He wants to live with us. நம்மோடு ஜீவனம் பண்ண விரும்புகிறார். தேவையில்லை, தேவையே இல்லை.
அதுவும் இந்த பாடுள்ள உலகத்திலே தேவனை மறுதலித்த நம்மளோடு வாசம் பண்ண தேவையில்லை. பட் அவர் God is so such is so lovable. அவர் அவ்வளவு அன்பான ஒரு கருத்தை நம்மை சார்ந்து இருக்கிறார். என்கிட்ட வந்து வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவர் உறவாடுகிற கருத்து. என்னால தனித்து செய்யப்படும், யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிற ஒரு கருத்தர் அல்ல. அவர் தம்முடைய சிருஷ்டிகளோடு உறவாடுகிற கருத்து. அவர் தனக்கு ஒரு சர்ச் பிரின்சிபல் வச்சு அது கட்டுப்பட இருந்தாலும் நீங்களாவது கை கொடுங்க, கை கலட்ட வெட்டி இருந்த கொண்டு அப்படி இல்லை. அவர்களோடு உறவாடுகிற கருத்து. நம்ம உறவாடுகிறோம். இப்ப ஒரு செய்தியில ஒரு சகோதரி பிரசங்கிக்கும் பொழுது தனிமை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. எனக்கு உடனே இந்த குணம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த குணம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஐயா, என் தேவனால தனித்து இருக்க முடியும், ஆனா என் கூட உறவாடணும்னு ஆசைப்படுறாரு. அவர் தனித்து இருப்பதனால எந்த கேடும் வரப்போறது இல்லை. அவர் தனித்து இருப்பதனால அவருக்கு எந்த வருத்தமும் வரப்போறது இல்லை. அவரால் he can have a lovable life independently. ஆயினும் என்னோடு கூட உறவாட விரும்புகிறாரு. அப்போ நான் எப்படி தனித்து இருக்கிறது? ஒரு வசனம் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள அவருடைய உறவுகள் உண்டாகிற பிரச்சனைனால, ஏதாவது மன வருத்தம்னா அப்படி இல்லை, அந்த தாம்பத்திய உறவு உண்டாகிற பிரச்சனையினால கூடுமான கொஞ்ச நாள் ஆண்டவரோட உருவாடுறதுக்கு அது உனக்கு தடையா இருக்கிறான், இப்ப திரும்பி இருந்துட்டு வா அப்படிங்கிறார். ஆனா தனிமை நல்லதல்ல என்று தேவன் கண்டார். நல்லதல்ல என்று தேவன் கண்டார். ஏன் கண்டார் அப்படின்னு சொன்னா ஒரு சகோதரர் பிரசங்கம் பண்ணார் பாருங்க. பிரசங்கங்களும் கேட்ட ஆச்சரியமா இருக்கும். எப்படிதான் இந்த மாதிரி சொல்றாங்க நமக்கு தெரியும் இல்லை, என்ன ஆதாரம் இருக்குன்னு தெரியல. ஆதாமை ஏன் ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தாரு? ஆதாம கற்பனையை மீறாம பார்த்துக்குன்னு சொல்லி ஏவாளை உண்டாக்கி கொடுத்தார். வேதம் முழுவதும் ஆராய்ந்து பார்த்தால் அந்த இசைவுக்கு இடமே இல்லை. குடும்பத்தின் தலைவன் ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறது. அதை மாத்திதான் எல்லாரும் கொண்டு போக பாக்குறாங்க. ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாறா போகணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் இணைந்து வாழணும்னு ஆசைப்படுறார், உறவாடணும்னு ஆசைப்படுறார். நம்முடைய திருச்சபைகளை, நம்முடைய விசுவாசிகள் மத்தியில நம்மளால உறவாட முடிகிறதா? ஐயா, இவர் பரிசுத்தவான்கிட்ட வந்து உறவாடுவேன்னு சொல்லல. இந்த விழுந்து போன பூமியில அவருக்கு விரோதமானவர்களிடத்துல அவர் மத்தியில வந்து வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்கிறாரு. ஐயோ, அங்க திருச்சபை அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, என்னால அங்க போக முடியாது, இந்த கோயில் வேண்டாம், நான் அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயில் சரியில்லை, நான் பிரகாசபுரத்துக்கு வந்துடுறேன், பிரகாசபுரம் சரியில்லை, நாசரேத்துக்கு போயிடுறேன், சொல்றீங்களா? உறவாடுகிற கருத்து, பாவிகளோடு கூட உறவாடுகிற கருத்து. இந்த குணத்தை கூட என்னால வெளிப்படுத்த முடியலையே. என் அருகில் இருக்கிற இடத்துல பலவீனத்தை என்னால சகித்துக் கொள்ள முடியவில்லையே. என் அருகில் இருக்கிற தவறான செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியலையே. ஆலயத்தில் அமைதலா இப்படி சொல்றாங்க, கிட்ட இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு எரிச்சலும் கோபம் வருகிறது. என் தேவன் என் மத்தியில வாசம் பண்ணுகிறார். உறவாடுகிற கருத்து, தீமையா ஏற்றுக்கொள்கிற கருத்து அல்ல. தீமைகளுக்கு மத்தியில் வாழுகிற பிள்ளைகளோடு உறவாடுகிற கருத்து சொல்றார் பாருங்க. வெளிப்படுத்த 3:20 இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். Whoever it may be, the call is for everyone. எல்லாருக்குமான ஒரு அழைப்பு. He wants to live in us. பரிசுத்த ஆவி இவங்களிடத்தில் வாழுகிற தேவனுடைய ஆலயமாய் நாம இருக்கிறோம். He wants to live in us. நம்மளால எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தனித்தவர், ஒரு எல்லாம் செய்ய முடியும். அவர் ஆயிரம் தனி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். நன்மை மாற்றம் செய்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் அப்படி இருக்கும் பொழுது அவர் உறவாடுகிறது போல, நான் தனித்தவன், I am the president, I am the pastor, oh useless if you don't have a fellowship with the low workers. என் தேவன் உறவாடுகிற கருத்து. அதனால வேதாகமத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஏசாயா சொல்ற, ஒரு தாய் தேய்ச்சுவது போல தேய்ச்சுவேன். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நண்பர்கள் என்று சொல்லுகிறார், சிநேகிதன் என்று சொல்லுகிறார். அவர் என்ன உறவு உண்டு, அத்தனை உறவையும் நான் உனக்கு பிதா, நீ என் பிள்ளை. உறவாடுகிற கருத்து. நான் உறவாடுகிறேன். Do I have a good fellowship with my church member?
என்னை வழி நடத்துகிற அந்த பிரசிடண்ட் சரியான ஐயா அவரு நல்லவர் இல்லை, அவரு கேட்ட ஒரு சவால் கேட்காம பாருங்க. ஐயோ நம்ம விசுவாசிகளை நான் என்ன சொல்றது கேட்கறான். விசுவாசி வேலை பாடம் கிடைக்க போனா அவன் கேள்வி கேட்கிறான். அந்த பாருங்க அந்த சிஎஸ்ஐல வந்து கோயில், பெரிய கோயில் இருக்கிறான், இத்தனை பெட் போட முடியுமா, இந்த கோயிலுக்குள்ள பெட் போடுறது திறந்து விட்டுட்டாங்க, இவன் கார்மேல் பண்ணி ஒண்ணு வச்சுக்க, எவ்வளவு பெரிய இடம் இருக்கு கொடுக்கலாம்ல. இந்த பிரசிடென்ட் எல்லாம் அவனை இறஞ்சி விட்டே நம்ப மாட்டான். அவன் எப்படி கொடுப்பான்? அவன்கிட்ட கொண்டு காணிக்க கொடுக்கல ஒரு விசுவாசியில கேட்டுறான். நான் சும்மா சொல்லல, கற்பனை ஒரு நாள் சொல்ல மாட்டேன். என்ன உறவு இருக்கிறது, என்ன அன்பு பரிமாற்றம் இருக்கிறது. ஒருவேளை என் சபை அப்படி இருக்கு நினைச்சீங்கன்னா, என் தேவனை போல அவர்கள் மத்தியில வாசம் பண்ணி அவர்களுக்கு அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தி அவர் குணத்தை வெளிப்படுத்தி சீர்படுத்துகிற ஒரு அனுபவம் என்ன இருக்கா? Is all powerful, almighty, தனித்து இருக்க முடியும். ஆயினும் அவர் தன்னை ஒரு கட்டுப்பாட்டுக்கு வைக்கிறது போல என்னையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு இருக்க சொல்றாரு. அவருடைய நன்மை மாத்திரம் தேர்ந்தெடுக்கிற என்னையும் நன்மை மாத்திரம் தேர்ந்தெடுக்க சொல்றாரு. அப்படின்னு போயிடாதப்பா, நீ உறவாடணும், நீ நன்மையை செய்ய பிரயாசப்படப்படுது. நீ ஒரு கட்டுப்பாட்டுக்கு பிரமாணத்தின்படி வாழ தீர்மானித்திருக்கும் போது you should have a fellow relationship with your believer, your family circle, your workers, your leaders. உங்களுக்கு பகை உணர்வு இருக்கா? அவங்க சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, my God is a different God. மிகவும் நேசிக்கப்பட வேண்டியது, மிகவும் அருமையான தேவன். பெருமைப்படுங்க, சந்தோஷப்படுங்க. அவர் உங்களுக்கு என்னைக்கு உங்களுக்கும் எனக்கு அவர் வெளிப்படுத்தி இருப்பதனால ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கும் பொழுது, ஒருவரைய சக விசுவாசிகளிடத்தில் பலவீனங்களை பார்க்கும் பொழுது, நான் இவனிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். அவர் தீர்மானித்திருக்கிற அந்த நன்மையை தீர்மானிக்கும்படியா இவனை நான் வழிநடத்த வேண்டும். அவரை கட்டுப்பாட்டுல இருப்பது போல இவனையும் ஒரு கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். அப்படிங்கிற உறவாடுகிற தன்மை எனக்கு வரணும். வந்துச்சுன்னு சொன்னா நான் அவருடைய சாயலை பெறுகிறதுக்கு பிரயாசப்படுகிறேன். அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கும் போலதான் என் தேவன் இப்படி இருக்கும்போது நான் என்னப்பா நினைச்சு பாருங்க, தீமை ஓடி போயிருங்க. நம்ம அவரை நினைக்கிறதே இல்லை, அவருடைய சாயலை சிந்திப்பது இல்லை, தியானிப்பது இல்லை. நமக்கு முன்பாக ஒரு 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 நகை அணிந்த ஒரு விசுவாசி கடந்து செல்லும் பொழுது அவளை பார்த்த உடனே ஒரு ஒரு என்ன இப்படி வரும், அவர்களா இருக்கிறாங்களே தோணும். ஆனா அவரிடத்தில் உறவாட வேண்டும். எதுக்கு? அவர்களை நன்மையை தேர்ந்தெடுக்கும்படியாய் தீர்மானிக்க வைக்க, அவர்களை தேவனை போல கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக. இந்த உறவாடுகிற அன்பும் செயலும் நம்மிடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா, my people, வீணானது வீணானது. நான் ஆண்டவர் விரும்புறது, என் மகளே மகனே, நான் எல்லாம் செய்ய முடியும்ப்பா, நானே நன்மையை செய்தோடு செய்றேன், நீயும் அப்படி இருமா. என்ன பாரு, நான் ஏற்படுத்துற கட்டுப்பாடு நான் வச்சிருக்கிறேன், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் உன்னையே இருக்க சொல்றேன். ஐயோ வழி விலகி போனா அவனிடத்தில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். அவனை சிநேகிதன் என்கிறேன். நான் தாயை தேற்றுவது தாய் தேற்றுவது போல அவனை தேற்றுகிறேன். நான் அவனுக்கு தகப்பனாய் இருக்கிறேன். நான் அவர்களோடு உறவாட விரும்புகிறேன். நீ உறவா? தனித்தவன் ஆயினும் உறவாடுகிறவன். The most beautiful God we serve. மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிப்பதற்காக தேவனை சோஸ்தரிப்போம். அவரை போல செயலுக்குள்ளாக வருவோம், அவருடைய சாயலுக்குள்ளாக மாறுவோம். கர்த்தரது பாக்கியத்தை தருவாங்க. ஆமென். நல்லதொரு சத்தியம். தனித்திருக்கிற தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக வந்திருக்கிறார். நன்மையை மாத்திரமே செய்யக்கூடியவர். ஆக அப்படிப்பட்ட தேவனை நாம் அவரை போல அவருடைய சாயலிலே இருக்க கர்த்தர் உதவி செய்வராக. இந்த நல்ல கூட்டத்தின் முடிவு பாடலாக நம்ம மத்தியில ஐயா பழனி அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு விசேஷித்த பாடலை பாடுறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள். நம்ம இது முடிஞ்சோன்னா அவங்களுக்காக விசேஷத்தை ஜெபம் பண்ணி நம்ம இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். ஐயா பழனி ஐயா, எனக்கு கொஞ்சம் கோர்ஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட். கோர்ஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட். ஒரு நிமிஷம். கொடுத்தாச்சியா?
என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்திடுவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான்
சேருவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. ஆமென். ஆமென். ஜெபிப்போம். எல்லா நல்லீவுகளுக்கும் போற்றும் காரணரும் கர்த்தருமா இருக்க நல்ல ஆண்டவரே, நித்தியத்திற்கான வழி என்கிற தலைப்பின் கீழாக தனித்தவர் ஆனாலும் நீர் எங்களோடு கூட உறவாட விரும்பி பரலோகத்தின் தேவனே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொல்லி எங்கள் மத்தியில வாசம் பண்ண விரும்பினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்மையும் தீமையும் நீர் அறிந்திருந்தாலும் உம்முடைய கரத்தில் இருந்தாலும் நன்மையை மாத்திரமே செய்யக்கூடியவராக இருக்கிறீர் சுவாமி. இதோ அப்படிப்பட்ட சாயலிலே நாங்கள் படைக்கப்பட்டோம். ஆனால் ஆண்டவரே, இப்போது நாங்கள் நன்மையும் தீமையும் செய்யக்கூடியவர்களாக தீமைகளை அதிகமாய் செய்யக்கூடிய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அந்த தீமையிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாக நன்மை மாத்திரமே செய்யக்கூடிய உம்முடைய குணலட்சணங்களை நாங்கள் தரித்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உம்முடைய தாசர் மூலமாக இந்த நாளில கொடுத்த இந்த செய்திகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்டது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே தீமைகளை வெறுத்து தேவனுடைய நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் ஐயா பழனி பெரியசாமி அவர்களுடைய பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கர்த்தர் வருஷத்தை நன்மையினாலே முடிச்சுட்டி கொடுத்தீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வருஷம் இன்னும் அதிகமாய் ஆண்டோடு கிட்டி சேரவும் ஆண்டோடைய சாயலை பெறக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜூம்ல கலந்து கொண்ட ஒரு 21 குடும்பங்கள் இன்றைக்கு வந்தார்கள். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பு ஆண்டவர் அருமரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.